Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக அரசு வடசென்னை மக்களை கொலை செய்ய திட்டமிட்டு இந்த பகுதியில் குறிப்பாக மாத்தூர் பகுதியில் குப்பை எரிவுலை திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கின்றேன், தமிழக அரசு வடசென்னை மக்களை கொடூரமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டு வடசென்னை பகுதி மாத்தூரில் குப்பை எரிவுலை திட்டத்தை, கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை இங்கு வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் இதை எதிர்க்க வேண்டும். இந்த திட்டம் வந்தால் இந்த பகுதி மட்டுமல்ல, சுற்றுவட்டாரத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த திட்டம் தோல்வி அடைந்த திட்டம். இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் தோல்வி அடைந்த திட்டம். உலகளவில் அத்துணை நாடுகளிலும் தோல்வி அடைந்த திட்டம். இது ஃபெயிலியர். இது வேற எந்த நாட்டிலோ, இந்தியாவில் வேற எந்த நகரத்திலோ இன்றைய நிலையில் கிடையாது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், உங்கள் உயிரை பொருட்படுத்தாமல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி, சென்னை மாநகராட்சி, அதற்கு ஒரே ஒரு காரணம், ஊழல் ஊழல் ஊழல். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே மாத்தூர் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், உங்களுக்கு வேலை வந்துருச்சு, என்னென்ன கேஸ் போடணுமோ போட்டுவிடுங்க. நான் சொன்ன இந்த வார்த்தையை ஒன்றே போதும். தமிழக அரசு உங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள். வேற எதுவுமே எனக்கு வேற எந்த வகையிலையும் எனக்கு தெரியல. எனக்கு எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா, ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறது இல்லை, ஸ்லோ பாய்சனிங். தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து 6 மாதத்திலேயோ 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 2-3 வருஷத்துலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு. ஏன்னா இந்த குப்பை எரிவுலை என்பது மிக மிக மோசமான ஒன்று. இந்த திட்டம் அமெரிக்காவில் 30 ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல. இந்தியாவில் முதல் டெல்லியில் 1987 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க 87. பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து, ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய், மூச்சு திணறல், இருதய நோய், ஆண்மை குறைவு, குழந்தைங்கள்லாம் வேறு விதமாக பிறக்கிறது, நிறைய பிரச்சனை வந்த உடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில். அதன் பிறகு லக்னோவில் தொடங்கினாங்க, கான்பூரில் தொடங்கினாங்க, பூனாவில் தொடங்கினாங்க. தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்திலே திட்டத்தை மூடிட்டாங்க. ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேறு எங்கேயும் கிடையாது. அப்படி தோல்வி அடைந்த, மாசுபடுத்துகின்ற, கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டுமென்று இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி.
லஞ்சம். இந்த திட்டம் வந்தால் காசு வரும். ஏயா உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமாக செஞ்சிட்டு வராங்க. அதையெல்லாம் அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது. ஜீரோ வேஸ்ட், பூஜ்ய குப்பை, எவ்வளோ திட்டங்கள் இருக்கு, தொழில்நுட்பங்கள் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரதுக்கு துப்பு கிடையாது. இத்தனைக்கும் நாங்கள் பசுமை தாயகம் சார்பிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் பல முறை உங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்து வேண்டாம் வேண்டாம், இங்கே இருக்கிற மக்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த திட்டம் இங்கே வந்தா இப்போ சாதாரணமாக ஒரு அனல் மின் நிலையம், நிலக்கரி பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம், கோல் பேஸ் பவர் பிளான்ட், இந்த பவர் பிளான்ட்டை விட இந்த திட்டம் வந்தால் 28 மடங்கு அதிகமாக டயாக்சின் வெளிவரும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோல் பேஸ் பவர் பிளான்ட் இருந்ததுன்னா அதை விட 28 மடங்கு டயாக்சின். டயாக்சின் என்ன தெரியுமா? அப்படி நச்சு விஷம் வாயு. அந்த டயாக்சின் உங்களுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் பெண்களுக்கெல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான், குழந்தை வேற விதமான நான் சொல்றதுன்னா ஊனமா இப்படிலாம் நிறைய இருக்குது. குறைபாடு உள்ள குழந்தைகளா பிறக்கும், ஆண்மை குறைவு வரும், இருதய நோய் வரும், எல்லாத்துக்கு மேல கேன்சர் வரும். அப்படி கேன்சர் வருகின்ற திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எவ்வளவு நயவஞ்சங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம். காசுக்கு இவங்க என்ன வேணா செய்வாங்க. 28 மடங்கு அதிக டயாக்சின், 6 மடங்கு அதிக நைட்ரஸ் ஆக்சைடு, 16 மடங்கு அதிகமாக பாதரசம் மெர்க்குரி, 3 மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு, 2.5 மடங்கு அதிக கரிமல வாயு. இவ்வளோ இந்த நச்சு காற்று வெளியில வருதுன்னா, இது மட்டுமில்லை, இந்த துகள்கள் இருக்குல்ல, அந்த எரிச்ச சாம்பல் துகள்கள், அதெல்லாம் ரெட்டேரி, புழலேரி, இன்னொரு ஏரி என்ன இருக்கு பெரிய, கொரட்டூர் ஏரி, இந்த 3 சோழ வந்த ஏரி, இந்த ஏரியில் படிஞ்சிடுச்சுன்னா அதை தான் நம்ம குடிக்க போறோம். அதுதான் நம்ம குடிக்கிறோம். ஏன்னா இங்க காத்துல அப்படியே போயிடுவாங்க. அப்போ அந்த தண்ணியும் மாசு, காத்து நம்ம சுவாசிக்கிற காத்தும் மாசு. அப்போ இந்த திட்டம் வரணுமா வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? அதை தெருவில், ஏன்னா இவங்க கிட்ட சொன்னா சொல்ற விதத்தில் சொல்லி பார்க்குறோம். இல்லை அடுத்தது நம்ம இறங்கிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா இது நம்ம வருங்கால சந்ததியினர்களை பாதுகாக்கின்ற திட்டம். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாத்தூர்ல திட்டம் கொண்டு வந்தா மாத்தூர் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மாத்தூர்ல கொண்டு வந்தா சுத்து வட்டாரம் கிட்டத்தட்ட 50 சதுர கிலோமீட்டர் அளவில் இந்த திட்டம் பாதிக்கப்படும். அதிகமா எங்க தெரியுமா பாதிக்கப்படும்? நம்ம பாலு வாழ்கின்ற அண்ணா நகர்ல, KN சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர். அண்ணா நகர்ல யார் யார் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துருச்சுன்னா நேரடியா பாதிப்பு அண்ணா நகர்ல. காலையில வாக்கிங் தானே போவீங்க டவர் கிளப்ல, அந்த காத்து இங்க எரிக்கிற காத்து அண்ணா நகர்ல டவர் கிளப்ல நேரடியா உங்களுக்குள்ள போகும். சொல்லுங்க, வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க. அது மட்டுமில்ல, நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல, கொளத்தூர் தொகுதி, 2வது பாதிப்பு கொளத்தூர் தொகுதியில். ஆக முதலமைச்சர் உடைய தொகுதி, அந்த தொகுதியில் அவருடைய மக்கள், அவருக்கு வாக்களித்த மக்கள், அவர்களை கொலை செய்ய திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறது. பகிரங்கமாக நான் சொல்கின்றேன், தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன? அது உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் ஆனால் ஆளுக்கால ஒன்று சொல்லுவீங்க, அது என்னால் மேடையில் சொல்ல முடியாது. உங்ககிட்ட விட்டுறேன்.
கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி, இந்த மாத்தூர், இந்த வில்லிவாக்கம், வியாசர்பாடி, ஆர்கே நகர், மணலி, மாதவரம், அதுக்கப்புறம் இந்த ராயபுரம், இது எல்லாம் இந்த சுற்றி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. அப்போ என்ன வட சென்னை மக்கள் என்ன பாவப்பட்டவர்களா? நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களா? ஏன் சிவா, போன காலத்தில் ஏதாவது பாவம் வஞ்சிக்கப்பட்ட எதுக்கு அப்புறம் கொண்டு வரீங்க இங்கே? ஏன் வட சென்னைனா உங்களுக்கு இலக்காரமா? மழை வெள்ளம் வந்தாலே இங்கே சாக்கடை கீழே நாத்தடிச்சு போய் எல்லாம் தண்ணி குப்பை கிப்பை எல்லாம் கலந்து இருக்குது. அந்த பாவத்தை விட இன்னும் இதில் குப்பையை எரிச்சு அதில் வர திட கழிவுகள், வாயு, விஷ வாயு, அதில் எல்லாம் தண்ணியில் கலந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நாசமாக போயிடும், எல்லாமே நாசமாக போயிடும். அதனால் அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்குது. வாயு மூலமாக, துகள்கள் மூலமாக இருக்கிறது, நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது. அதனால் இந்த திட்டம் வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த ஒத்த கருத்துள்ள அத்துணை பேரும் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும். அதற்கு இன்னைக்கே நீங்க போராடினாதான் அந்த பிரச்சனை வராம பார்த்துக்கலாம். ஏற்கனவே வட சென்னையில் அவ்வளோ பொல்யூஷன், இந்தியாவிலே அதிக பொல்யூஷன் உள்ள பகுதி என்னன்னா வட சென்னை. அனல் மின் நிலையத்தில், ஃபேக்ட்ரியிலேருந்து, அங்கே மணலியிலேருந்து அந்த எரிக்கிறது, இந்த குரூட் ஆயில் ரிஃபைனிங் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆக அதற்கு மேலே இதையும் கொண்டு வர திட்டம் இருக்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், எத்தனையோ முறை கொடுத்தோம், எவ்வளோ இந்த பேச்சுவார்த்தை அப்பெல்லாம் பேசுகிற எதிர்த்தோம். ஆனாலும் எதுக்கியா கொண்டு வரீங்க? ஒரு தோல்வி அடைந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? எதுக்கு கொண்டு வரீங்க? உலகத்தில் இந்த குப்பையை அகற்றுவதற்கு, குப்பை மேலாண்மைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. நியூ டெக்னாலஜி டு செக்ரிகேட் வேஸ்ட், டு மேனேஜ் வேஸ்ட், டு பிகம் ஜீரோ வேஸ்ட், எவ்வளோ இருக்கு. இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இதில் என்னன்னா 7,66,000 டன் ஒரு வருஷத்துக்கு 7,66,000 டன்னு இதில் எரிப்பாங்களா? அதில் அதிகமாக பிளாஸ்டிக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நினச்சி கூட பார்க்க முடியாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், மேலாண்மை பண்ணலான்னு எவ்வளோ இருக்குது. அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த திட்டம் வரக்கூடாது. மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற இந்த திட்டத்தை, குப்பை எரிவுலை திட்டம், கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டம் இந்த மாத்தூர்லேயோ வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயும் வரக்கூடாது. அதை விட மாட்டோம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக அரசே உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்யுங்கள். முதலமைச்சர் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இல்லையே இது போன்ற அத்துணை மக்களும் திரட்டி, கட்சி, ஜாதி, மதம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்க உயிர், உங்க எதிர்காலம், உங்கள் உயிர், உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை இது. இதை நீங்கள் சிந்தித்து வாருங்கள், எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.